விஏக்கு போர்ட் பண்ணேன் ப்ரோ. அவன்கிட்டையும் நிறைய ப்ராப்ளம் இன்க்ளூடிங் கிராஸ் டாக் இஷ்யூ தான். ஏர்டெல்லில் மட்டும்தான் ப்ரோ நான் பார்த்த வர இஷ்யூ கம்மியாக இருக்குது. C5 நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன் விலை குறைவு, ஆனால் ஃபீஃபாவுக்கு விலை ஏற்றிட்டாங்க. அடப்பா அதிகலாம் நேரம் அவங்க அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? குடும்பத்தெல்லாம் நடு ரோட்ல இழுத்து விட்டுருக்கேன். ஜியோ வைஃபைலயுமா பிரச்சனை இல்லை எனக்கு புரியல. ஜியோனாலே பிரச்சனை தாங்க. எல்லாரும் பிரைஸ் ஏத்துற நேரத்துல என் தலைவன் சாம்சங் 15000 256GB கட் பண்ணியிருக்கான். A06 போய் 19000க்கு அவருக்கு பில்லு போட்டு அனுப்பியிருக்காங்க. ஐயோ அது ஆன்லைன்ல பார்த்தா 11க்கு இருக்கான். ஆமா. S25 Exynos 2400 ரிவ்யூ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாச்சுங்க கௌதம் ப்ரோவை பார்த்து. SRK முட்டை வச்சதுனால என்னால வர முடியல 2 வாரம். அதனால 2 வாரமா என்ன வீடியோ எடுக்க விடாம பண்ணிட்டான் SRK. நான் ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் முட்டை வைக்கிறேன். ஆஸ்ட்ரிச் முட்டை? ஆமா. வாங்க மாட்டானே பையன், இந்த பக்கமே வர முடியாத மாதிரி பண்ணி. அப்புறம் பொண்ணுங்க எல்லாம் உங்க மேல கேஸ் போடுவாங்க, பரவாயில்லையா? யாரு இல்ல அந்த மாதிரி வராம இருந்தானா தானே அவங்க கூட நிறைய கனெக்டடா இருக்க முடியும். இங்க வந்து அவன் டைம் வேஸ்ட் ஆகுது இல்ல, டிராவல்ல பாதி நேரம் போயிருது. உங்க கூட வந்து அவன் டைம் வேஸ்ட். அதனால அங்க இருந்தா பெஸ்ட். சாரிடா SRK, அங்க இருந்தா பெஸ்ட். ஷெட்யூல்ல இவ்வளவு தூரம் வந்து போறதை வந்து நாங்க யதார்த்தமா நினைச்சிட்டோம். we are very sorry. அதனால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபுல்லாவே கேட்டா. நீங்க தான் வர சொல்றீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி. பாவம். நண்பர்களே நீங்களே சொல்லுங்க, SRK வந்து வர சொல்லலாமா இல்லைன்னா அவரோட இல்ல பெண்களின் பொதுநலம் கருதி அவனை அங்கேயே இருக்க சொல்லிடலாம். இதோ விழிப்புணர்வு ஏற்படுத்த. சரி ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் சபரிநாத் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா ஜியோ மார்ட்ல ரியல்மி வாட்ச் 5 எனக்கு 2500 கிடச்சிது. 1 வீக்கு யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் கார்டு ஆஃபர் ஆர்டர் எல்லாம் ஃப்ளாட்டாக 2500. ஆனால் நீங்களும் செக் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீன்ஷாட் நரேஷ் அண்ணாவுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். சூப்பர் ஆஃபர்னா எனக்கு அது ஓகே. நீங்கள் ஆனால் ஒரு ஹெல்ப் அடிக்கடி வருதான், ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் இதை பற்றி இப்போ நான் நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கேன். திரும்ப நிறைய ட்ராக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறனால ஓகே அக்யூரசி எப்படி இருக்குது, ஆப் எப்படி இருக்குது, CMF எவ்வளோ அழகாக பாருங்கள். 600 கேலரி பர்ன் பண்ணால் 1500 கேலரின்னு காட்டுறானா. இந்த மாதிரி ஏதோ பிரில்லியண்டான விஷயங்கள் இருக்கா? அப்போ என்ன ஆயிடுது, 1200 கேலரி நான் பர்ன் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு உடனே சைக்கிள் அங்கேயே பிரேக் அடிச்சுட்டு நேராக உள்ள ஆமோதீனில் போய் பிரியாணி திங்கிறது. ஏன்னு பார்த்தா இல்லை அதான் அவ்வளோக்கு நாங்கள் பர்கர் சாப்பிட்டு தான் சைக்கிள் பண்ணுறோம். 1200 கேலரி முடிஞ்சுன்னு போகிறோம், ஆனால் ஃபேட் அப்படியே தான் இருக்கும். அப்படி ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் எனக்கு அந்த டேட்டா ஃபஸ்ட்டு கொடுங்க. நம்ம பாட்டுக்கு 2500 ரியல்மி வாட்ச் கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி வந்து 1000 போல்ட் வாட்ச் கிடைக்குது. வந்து ஸ்மார்ட் வாட்சாக தான் வாங்கியிருக்காங்க, ட்ராக்கிங்காக வாங்கல. ஒரு சில பேர் அப்படி தான் வாங்குறாங்க. ஏன்னா அது ஆப்பிள் வாட்ச் மாதிரி அல்ட்ரா மாதிரி இருக்குல்ல லுக் வைஸ்ல 4999 அந்த மாதிரி. அதனால சுடரு ஆப்பிள் வாட்ச் தானே கேட்ட, ரியல்மி எடிஷன் பரவாயில்லையா? நம்மளால அங்கே ஒன்று போட்டுருவோம். சரி ஓகே, அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ப்ரோ, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஆப்பு டேட்டாலாம் நல்லா இருக்குன்னா ஹாப்பி. ஏன்னா ரியல்மி வாட்ச்ல பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கும். ஆமா, ஏன்னா ஷாமி வாட்ச்ல டேட்டா சூப்பரா இருக்குங்க. அது நாங்க பார்த்ததல்ல கம்மி ரேட்லயே நல்ல டேட்டா கொடுக்கிறது. அது நம்ம ரெட்மி வாட்ச் சொல்றோம். ஆமா சரி, அதான் இப்போ என்னன்னா நோட்டிஃபிகேஷன் கரெக்டா வருது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா செம ஹாப்பி. எங்களுக்கு அப்போ தெரிஞ்சிடும்ல, அதை மட்டும் சொல்லலாம். எங்க பேட்டரி லைஃப்காக வேணுமா, அங்கே பாருங்க நோட்டிஃபிகேஷன் கண்டு மாதிரி வருதாங்க, அதுக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு தான் சரியா ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐப்ரோ ஒன்று ஹெல்ப் உங்கள் ஹேர் ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. என்ன மாதிரி ஹேர்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஹேர் ஓரளவுக்கு அந்த தின் ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னை கூட்டு போனதே நம்ம கிருஷ்ணா தான். இங்கே தான் உட்காந்துருக்கான், உட்காந்துட்டு கஞ்சா பாட்டு தேடிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அது என்னது பாம்பல் மலமா ஏய் என்னடா சொல்ற, கஞ்சாங்கிற பாம்பு அரளிங்கிற பாம்பு அரளியா? சரி ஏதோ ஒன்று. அவன் தான் கூப்பிட்டு போனாங்க போரூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தான். பாருங்க, நான் குரோம்பேட்லேருந்து போரூர் வரைக்கும் போக காரணம் வந்தேன். அதனால் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, டிசிப்ளின்டாக இருந்து நல்லா தூங்கினா முடி வருது. இல்லை ரிசல்ட் நல்லாவே இருந்துச்சு, அதனால தான் கேட்குறாங்க. இதுவே நம்ம டிசிப்ளின்டாக இருக்க முடியாமல் கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் டாக்ஸிக்காகவே அந்த மாதிரிலாம் சுற்றிட்டு தூக்கம் சரியில்லை அப்படின்னா பண்ணலைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். என்னை விட பெட்டராகவே ஒரு சிலர் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் இன்னும் நல்லா வளரும். சப்போஸ் ஹேர் க்ரோத்துக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி வரல அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் தான். அதாவது ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் அவங்களே சொல்லிடுறாங்க. சப்போஸ் இந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு அடர்த்தி வந்து அதுக்கப்புறமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ரொம்ப அடர்த்தி ஆகிடலாம். ஓகே, பார்க்கறதுக்கு வந்து அப்புறம் நம்ம தனி ஒருவன் சித்தார்த்த அபிமன்யு மாதிரி இல்லை. ஆமாம், ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட், கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அதுவும் போயிடும். ஆமாம். அப்புறம் சிஜு ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா நான் போன தீபாவளிக்கு AA+ நோவா 5G 7000க்கு வாங்கினேன், 628 யூனிசாக் T8200. இப்போ இந்த ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருக்கு. பெஸ்ட் சிக்னல் தர ஒரே சிப். பேட்டரி நல்லா இருக்கு, 1 டே நார்மல் யூஸுக்கு நல்லா இருக்கு.
ஃப்ரீ ஃபயருக்கு செட் ஆகுது, ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஸ்லோவாக இருக்குது, பட் சிஓடி மொபைலுக்கு 90 FPS கிடைக்குதா. அப்புறமா ஓஎஸ்ல கொஞ்சம் பக் இருக்குது, பட் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் அப்படி ஆகும். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும்தான் வந்துச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் 1 இயர் கொடுத்தாங்க, ஆனால் எதுவும் வரல. நியர்னு சொல்லியும் ஒன்றும் வரல. கேமரா 4K வீடியோ சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. பெருசாக ஒன்றும் இல்லை. மொபைல் பர்ஃபார்மன்ஸ் குட்டு. ஆனால் ஒன்று ப்ரோ, இன்னைக்கு மார்க்கெட் நிலைமைக்கு 7000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்கி ஜாலியாக இருக்கீங்க. இதெல்லாம் கனவுன்னு நினச்சா கூட நீங்கள் வாங்க முடியாது இதுக்கப்புறம். இன்னைக்கு கூட நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், அந்த இதில் வரும் திரும்ப கிரி படத்தில் இன்னைக்கு கூட கலெக்டர் மீட்டிங்கில் உங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். சார் எங்களை பற்றியா? அந்த மாதிரி தான் இருக்குது. 7000 ரூபாய்லாம் நோ வே. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னத்த சொல்கிறது, இந்த மாதிரி ஜாலியாக பேசலான்டான்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஐப்ரோஸ் வீடியோன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்னடா கேமரா கீழே குனிஞ்சு பார்க்குறான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தூங்கிட்டாரு. ஏதாவது வாடா ஏதாவது சொல்கிறா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அது காரணமும் சொன்னார். ஏதாவது சொல்லுவான் அவன். வீடியோ லைவாக பார்த்து பேசினாருன்னா செம ஃபாஸ்ட்டாக பேசியிருப்பாரான். கேமரா அடியில் வச்சு பேசணும்னு தெரியல. அவனை நான் டீல் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிட்டு அவனை டீல் பண்ணுறேன். ஓகே, அடுத்து கலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ விஐயை நான் 4 மந்த்ஸாக தான் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தவிர விஐ 8 இயர்ஸ் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. 8 இயர்ஸா? 8 இயர்ஸாக ப்ராப்ளமில் இருக்குதுன்னு சொன்னீங்களா? பிஎஸ்என்எல்ல தான் 8 இயர்ஸாக நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணினேன். ஸோ இந்த ஜனவரியில் விஐக்கு போர்ட் பண்ணியேன். அவன்கிட்டையும் கிராஸ் டாக் ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. 8 வருஷமாக கிராஸ் டாக் ப்ராப்ளம். ஓகே, ஸோ விஐக்கு கிராஸ் ஆகி இப்போ விஐலையும் கிராஸ் டாக்கா? ஓகே, ஜியோவும் இருக்கு ப்ரோ. கிராஸ் டாக்ல டாப்ல இருக்கான். நம்ம மக்கள் சொல்லியிருந்தாங்க ஜியோலயே இருக்குங்க, நீங்க என்ன அதை சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நேத்து நம்ம ஜாவித் ப்ரோக்கு வந்திருக்கு லைவா. இல்லையா, வேற லெவல் இல்லை. ஆனால் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறாரு ப்ரோ. சில சமயம் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கால் பண்ணுறேன்னு வைங்களேன், கௌதம் ப்ரோ கால் பண்ணுறேன், அப்படி ஆரம்பிக்குது, அப்புறம் ஃப்ளாட் ஆகிடுது. ஹலோ ஹலோ அப்படின்ற யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஹலோ சொல்லிட்டே இருக்கோம். அப்புறம் என்ன எப்படி ஆகுதுன்னா கரெக்டாக பாருங்க, ஒரு 40 செகண்ட்ஸு அந்த டோனுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, அது வரைக்கும் ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டே போய் நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வந்து தொடர்பு ஏற்கவில்லை. இவ்வளோ நேரம் யாரோ பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ரிங் அடிச்சுட்டு யாரும் அட்டன் பண்ண மாதிரி தெரியும், ஆனால் நான் பேசினா எனக்கே திரும்ப கேட்கும் ஏர்டெல்ல. அது வந்து ஒரு கோளாறு. அப்புறம் கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டா கால் கனெக்ட் ஆகும். என்னடா டே, இதான வேற லெவல்ல யாரோ பேசுறது எனக்கு கேட்டுட்டு இருந்தது. ஹலோ சொன்னா கேட்க மாட்டேங்குது, ஆனால் கரெக்டாக அந்த 1 மினிட்ல கால் கட் ஆகணும்ல, அந்த மாதிரி டைமர் போயிட்டு கால் கட் ஆயிடுது. ஓகே, அதான் நான் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வந்து தொடர்பு எடுக்கலையா, ஆனால் வேற யாரோ அழைப்பை ஏற்கவில்லை. ஆனால் யாருன்னே தெரியல, அவங்க பேசுறது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது அலர்ட் மாரி போர் அடிக்கும்ல உங்களுக்கு, அதனால உட்காந்து கேட்டுங்க, அப்புறம் கட் பண்ணிடுறோம். நல்லா இருந்துச்சா சரி. அந்த வடிவேலு ஏணி மேல உட்காந்துட்டு போவாரு. ஆமா, என்னடா இது போவாரு, ஒரு நாள் மேல வந்ததுக்கே எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான் நிறைய கிராஸ் டாக் வந்ததுன்னா மாட்டிப்போம். சரி, அப்புறம் விஏக்கு போர்ட் பண்ண ப்ரோ, அவன்கிட்டையும் நிறைய ப்ராப்ளம் இன்க்ளூடிங் கிராஸ் டாக் இஷ்யூ தான் மென்ஷன் பண்ணேன். நவ் ஐ எம் யூசிங் ஏர்டெல் ஃபார் 3 months ஒன்லி. 2 times இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் ஃபேஸ் அதர் நெட்வொர்க் இஷ்யூ. ஏர்டெல் இஸ் பெட்டர் ஃபார் மை ரெட்மி நோட் 12 ப்ரோ 5G. Dimensity 1080 SoC தான் இன் மை ஏரியா. விஐ அண்ட் பிஎஸ்என்எல் தான் மோசமாக இருக்குது போல. ஐ எம் ஆல்சோ யூசிங் ஜியோ as my second SIM ஃபார் டேட்டா அண்ட் ஆல்சோ அதுலேயும் லெஸ் ப்ராப்ளம். ஐ யூஸ்ட் ஆல் 4 டெலிகாம் கம்பெனி நெட்வொர்க் இன் இந்தியா இன் மை மொபைல். எல்லா நெட்வொர்க்லையுமே சம் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. பட் ஜியோவில் இன்டோர் கவரேஜ் ப்ராப்ளமு, விஐயில் கால் இஷ்யூ, பிஎஸ்என்எல்ல கால் அண்ட் டேட்டா ஸ்பீட் இஷ்யூ, ஏர்டெல்லில் சம்டைம்ஸ் கால் அண்ட் டேட்டா இஷ்யூ. ஏர்டெல்லில் மட்டும்தான் ப்ரோ நான் பார்த்த வர இஷ்யூ கம்மியாக இருக்குது. நான் யூஸ் பண்ண வர ஏர்டெல் நான் 9 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஜியோ சிம்மு மே 2025 வர ஏர்டெல் தான். ரெட்மி நோட் 12 ப்ரோவில் கூட டேட்டா சிம்மை 2 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஊரில் என்னோட மொபைலுக்கு கிடச்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். வேறு நண்பர்களுக்கு இது இது செட் ஆகலைன்னா நீங்கள் நிறையா ஃபேக்டர்ஸ்க்கு அப்ளை ஆகும். தேங்க்யூ ப்ரோஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட், யுவர் கைடன்ஸ். ஆமாம், இதான ஒரு உண்மை தான். என்னென்னா லொக்கேஷனை பேஸ் பண்ணி நிறைய மாறுது. கரெக்ட். அண்ட் மோரோவர் டிமென்சிட்டி அண்ட் ஜியோ பெட்டர் லவ் ஸ்டோரி தென் ட்விலைட் தான். ஓகே, அடுத்து வந்து ஸ்ரீமன் வந்து என்ன சொல்லியிருக்காரு, எதுக்கு சாரி ப்ரீவியஸ் கமெண்ட்டு. சரி, X9 Ultra கொஸ்டின் 0.027 to 0.5 17 Ultra. லைக்வைஸ் இஃப் தேர் இஸ் எனி கண்டிஷன் அந்த மாதிரி போதான்னு கேட்குறாரு. நான் செக் பண்ணி பார்த்தேன், போகுது. 0.25 வச்சு எடுத்தோம்னா அவர் அந்த பாயிண்டாக போகுது இல்லை, அது வரைக்கும் எடுக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, எனக்கு என்ன ஷாக்னா 0.27 ஒரு ஃபோக்கல் இருந்தே கிடையாது, 0.6 தான் வரும். 0.6 இதில். ஓகே, ஆனால் நின்று போகுது ப்ரோ, ஒரு பாயிண்ட் விடாமல் நின்று ஒரு பாயிண்ட் 0.111 நின்று போகுது. எந்த ஃபோக்கல் லென்த்தில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் X9 Ultraல.
ஐ லைக் ஆரஞ்சு கலர் தட் ரிமைண்ட்ஸ் மீ த நருட்டோ சீரிஸ். கேமரா கிட்டு வெயிட்டா ஒரு மலவர மலையில் ஒரு ஃபோட்டோ டெஸ்ட்டும் போட்டுருங்கன்றார். ஆனால் எனக்கு என்ன டவுட்னா கேமரா கிட் அதுக்கு காஸ்ட்லியாக இருக்குது ப்ரோ. ஆமாம், மேபி கௌதம் ப்ரோட் அந்த ஃபோன் வந்து அப்படியே நம்ம ஒரு 1.25 வருஷம் வச்சுருந்தோம்னா அப்போ கிட்டு கிடைக்கும், ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சா போதும். அது வேற இந்தியாவில் இல்லை, எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இந்தியாவில் இவ்வளோ பெரிய லென்ஸுங்க, அது லென்ஸே எவ்வளோ பெருசு இருக்குது. அது ஃபோன் அது கிட்ட 50,000 கூட அப்படின்றாங்க. இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணதே 35,000 அந்த மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் ஒரு அடிமட் ரேட்டுக்கு வந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டம் தான். கணேஷ் சென்னை என்ன சொல்லியிருக்காருன்னா Z5 நார்மல் சப்ஸ்கிரிப்ஷன் விலை குறைவு, ஆனால் ஃபீஃபாவுக்கு விலை ஏற்றிட்டாங்க. 4 பேர் ஒரே சமயத்தில் பார்க்க முடியும், 4 பேர் பார்க்க ஆட்டோ பங்காட்டோ போட்டு பார்க்க 4 பேர் பங்காட்டோ போட்டு பாஸ்வேர்டு எல்லாரும் வச்சுக்கிட்டு குஜிலி மிஸ் செய்யலாமா? ஐயா என்னது ஐயா இது? நான் கூட இங்க 4 பேர் எதுக்கு ஆட்டோ வந்துச்சு அப்படின்னு அதான் 4 பேர் பங்காட்டோ போட்டு பாஸ்வேர்டை எல்லாரும் வச்சுக்கிட்டு குஜிலி மிஸ் பண்ணிக்கலாம் ஜாலியா. சரி, அப்போ அந்த ஃபீஃபாக்கு தான் லூஸ் கம்யூனிட்டி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல மட்டும் காசு சம்பாதிக்கிறதுக்கு கரெக்டா அந்த சிச்சுவேஷனை வச்சு. விக்னேஷ் ராஜ், ஆமாம் ப்ரோ, என்னோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார். அண்டு ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கால் பண்ணேன், ஒரு லேடி எடுத்து பேசினாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு, என்னோட ஆச்சுன்னு. அப்புறம் 2 மினிட்ஸ் கழிச்சு போட்டால் எங்கள் அப்பாவே பிக் பண்ணார். ஃபேமிலியே க்ளோஸ் பண்ண பார்க்குறான் ப்ரோ. அது யாரு? சித்தி சைடு சிக். அடப்பா அவிகளா நேரம் அவங்க அப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? குடும்பத்தெல்லாம் நடு ரோட்டில் இழுத்து விட்டுருக்குறேன். BSNL ஒன் இண்டியா சமவாசு. யுக பிரணவ், கைஸ் சிவானா சூப்பரா எனக்கு சிக்கன் பிரியாணியா டயட் கோக் எல்லாம் வாங்கி தந்தாரா? ஆமா, நீங்க வாங்கி கொடுத்தீங்களாமா? இன்னைக்கு நைட்டு கூட சாப்பிட சொன்னாரா? யுக பிரணவ் ப்ரோ அந்த வீடியோ பண்ணாரு. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இதெல்லாம் நம்ம எப்போ வந்து நைட்லாம் சாப்பிட சொன்னோமா? அதான் நீங்க யாரோ ஒருத்தர் சாப்பாடே வாங்கி கொடுக்காம போயிட்டாருன்னு ஒருத்தர் உங்களை திட்டினாருன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்லியிருந்தாரு. அவர் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து அனுப்புறாரு, எனக்கெல்லாம் பாருங்க இவ்வளவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன பையன், இங்க பாருங்க நைட்டு கூட சாப்பிட சொன்னாரா? நைட் கூட சாப்பிட்டு இங்க நான் என்ன நினைச்சேன்னா அதான் அதை எப்படி சொல்லியிருந்திருக்கலாம், டேய் நியாயமாடா இது, டின்னர் சாப்பிட சொன்னாரு சொல்லி நைட்டு கூட சாப்பிட சொன்னாருன்னா நைட்டு கூட சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்களாமா. அது என்ன பிரச்சனைனா அந்த தம்பி நம்மளை வச்சு செஞ்சுட்டாரு. ஆமா, யாருன்னா யுகப்பிரானவில் அவர் வேற ஒருத்தர் நம்பரை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு. ஒரு 2 மணி நேரம் நான் போய் ஜெரால்டு ப்ரோ கூட நின்றுட்டு இருந்தேன். அது சைக்கிளில் வேற போனார். நம்ம போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே நடக்கல. நான் ஜெரால்டு ப்ரோட சொன்னேன் நிறைய பிளான்ஸ் இருக்கு ப்ரோ, சரி நான் இப்போ கிளம்புறேன் ஆஸ் பர் பிளான் டைம். சைக்கிள் ஏறி உட்கார ஃபோன் வந்துருச்சு. ஜெரால்டு ப்ரோக்கு கால் பண்ணார். கால் பண்ணி ஆமாம் ப்ரோ கிளம்பிட்டேன் ப்ரோ, அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி மணி 12 ஆகுது எங்கேயாவது அப்படின்னு விடிஞ்சிருச்சிங்க. அதான் சிலர் வந்து தப்பு இல்லை, டிமாண்ட்ஸ் வைக்கலாம், அதை ஓப்பனாகவே கேட்டு ஃப்ரீயாக இருந்தாருன்னா மேபி சாப்பிட்டு போயிருப்பாங்க, டைம் இல்லாதனால கிளம்பிட்டார் ஆல்ரெடி லேட். சதீஷ்குமார் ப்ரோ, ஆயுஷ் கௌதம் ப்ரோ, மை நாட் 10 months old device, my usage is average only. YouTube music, work profile, LinkedIn shopping apps, food delivery app and banking app, no FB and Instagram, but sometimes while watching YouTube videos in Jio Wi-Fi mobile heating ஆகுது. Not extreme but I can feel it from the back case, and while watching YouTube in this 10 months it's automatically restarted 2 times, and after that I have checked YouTube, it has 2 GB cache file. I cleared it, and at initial day one time YouTube music app also crashed, but in mobile data la mobile cool இருக்கு, even in 4G Airtel. This looks strange. Jio Wi-Fi லயுமா பிரச்சனை இல்லை எனக்கு புரியல. ஜியோனாலே பிரச்சனை தாங்க. Jio Wi-Fi 888 plan 30 Mbps and 15 OTT plan. If we test speed, testல 30 Mbps upload and download, but sometimes YouTubeல பார்த்தீங்கன்னா லோடிங்ல இருக்கு. So my concern is the device automatically restarted, so it may cause any issues or normal because of the app crash and RAM management. இது ஞாபகம் இருக்கா ப்ரோ? சாம்சங் நீங்க வச்சிருந்தீங்கல்ல, சாம்சங்ல உள்ள போனா டிவைஸ் கார்னு ஒன்று இருக்குமா, அதுல போனா ஆட்டோ ரீபூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன போட்டிருப்பான் தெரியுமா, உங்க டிவைஸ் வந்து எப்பயுமே எந்த இஷ்யூவும் இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நடுராத்திரி 2 மணிக்கு ரீஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவே 3 மணி பக்கம் செட் பண்ணி வச்சிருக்கோம், வீக்லி ஒன்ஸ் செட் பண்ணி அந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணுவேன். அது எதுக்குன்னா தேவையில்லாம ரேம்ல பிடிச்சது அது எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்தில் ஆட்டோ ரீபூட் ஆகுது, நீங்க பயப்பட வேணாம். ஆமா, இப்போ சில சமயங்கள் வந்து பிக்சல்ல கூட CPU ரீபாலிங் இந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் நம்ம போகோ X3ல கேள்விப்பட்டிருப்பீங்க, OnePlusல ஒரு சில டிவைஸ்ல. ஸோ அந்த CPU ரீபாலிங் குள்ள போகும்போது எப்படி ஆகும்னா ஒரு தடவை ரீபூட் ஆகும், ரொம்ப ஸ்லோவா ரீபூட் ஆகி உள்ள வரும். திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சினாரியோக்குள்ள போகும்போது
ரீபூட் ஆகும், திரும்பியும் ரொம்ப ஸ்லோவா தப்பிச்சு உள்ள வரும், அடுத்த தடவை வரவே வராது. அவ்வளவுதான், அது வேற கதை. அப்பயே நீங்க டேட்டா பேக்கப் டப்புன்னு எடுத்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லாம் போச்சு. செம்ம கடி ப்ரோ. சீரியஸா நம்ம இவர் S26 இப்போ வாங்கினாரு, அவருக்கு அப்படிதானே ஆச்சு. அவனுக்கு கம்ப்ளீட்டா காப்பாத்த கரெக்டா பேக்கப் போட்டு எடுத்துட்டாரு உஷாரா, கனெக்ட் பண்ணி, இல்லைன்னா அவ்வளவுதான் எல்லாம் போயிருக்கும். அதுல ஹைலைட் என்ன, ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறமா ஏன்னா சில சமயங்களில் CPU ரிப்பேரிங் உட்காராது. ஓகே, அப்புறம் மனு என்ன சொல்லியிருக்காருன்னா, கௌதம் ப்ரோ ஓப்போ ரெனோ 15 ப்ரோ அண்ட் ரெனோ 16 வாங்கலான்னு இருந்தேன் ப்ரோ, பட் டிஸ்பிளே குவாலிட்டியை பார்த்த உடனேயே நொந்துட்டேன் ப்ரோ. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தா 25K பட்ஜெட் மாதிரி தான் இருக்கு. ஸோ கேலக்ஸி A57 12-56 வாங்கிட்டேன், 47,000க்கு 45 சார்ஜர் சுப்ரீம் மொபைல்ஸ்ல. ஹைலைட் என்ன தெரியுமா, நேரில் பார்த்தாங்கன்னா ஆப்வியஸ்லி சாம்சங் தான் போவாங்க எல்லாரும். அந்த குமரன் இருக்கான்ல, அவன் இன்னைக்கு வந்து ரெனோ 16 வீடியோ ஒன்று எடுத்துட்டு வந்தான். ப்ரோ எல்லாமே ஸ்லோவா இருந்துச்சு பாத்தீங்களா, ஜிபே ஓபன் பண்ணா அந்த லோகோ மட்டும் 5 நிமிஷத்துக்கு இருக்குது. என்னடா எப்பட பே பண்ணிட்டு போறது கடைக்கு? 62,000 ரூபா ப்ரோ. ஆமா ப்ரோ, 61,999. எனக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம 7 Gen 4 எப்படி அவ்வளவு கேவலமா ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சீரியஸா. ஸ்மூத்தா இருக்கு, நீங்க 5 செகண்ட் வரைக்கும் பொறுமையா ஸ்மூத்தா உள்ள போது பாருங்க, அதை நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல. உள்ள மட்டும் தான் போகுது, அதுக்கப்புறம் எதாவது ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எதாவது ஆனால் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்களே, காசு செலவாகுமே. அப்புறம் நானும் பங்கு மாரி உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாங்க. அதனாலதான் நீங்க அப்புறம் பங்க்ல உட்கார்ற மாதிரி ஆகுதுன்னா என்ன பண்ணுவீங்க, நடக்க ஆரம்பிப்பீங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் வண்டியில பெட்ரோல் வேற போட்டாங்க, அவன் வெட்டுவாங்க, வண்டி வத்துருவீங்க. இவரு நம்ம ஹோட்டல்ல பாத்திரங்களை விட்டுருவாரு எனக்கு தெரிஞ்சு, இந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தா. பங்க்ல வந்து காத்து தான் அடிக்க விடுவாங்க. அதுதான் சொல்றேன், பஞ்சர் ஓட்டுறா போடா பரதேசி. சரி, மனு ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ A57 அதை பற்றி சொல்லியிருக்காரு. நெட்வொர்க் ரிசப்ஷனு பேட்டரி லைஃப்லாம் நல்லா இருக்கு, இட்ஸ் பெட்டர் தான் A56. 57 gives me 10 hours 20 minutes. ஓகே, யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது கன்யூஸாக. ஃபோன் takes 15 days to learn our usage pattern. Meanwhile, it will drain other battery more. After 15 days only battery backup gives me good. This battery backup is equal to my previous phone, Oppo F37 Pro. 7000 mAh இருக்கிற அந்த ஃபோனுக்கு ஈக்குவலா? ஆமா, ஆப்டிமைசேஷன் நம்ம அதான சொல்றோம், ஆப்டிமைசேஷன் தான் முக்கியம். ஓகே ஓகே, கணேஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த வாண்டோட அம்மா கிட்ட குழந்தைக்கு ரிசீவ் செய்யணும். ஆமா ஆமா, ரொம்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க இப்பெல்லாம் ஒரு சில குழந்தைங்க இல்ல இந்த சொன்னா தெரியல, பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. அவதான் சொல்றாளே 1ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தன், எனக்கு மெனு கொடு, எனக்கு மேனுவல் கொடு. ஏய் யாரா நீங்களா, எங்க இருந்து வரீங்க? அந்த ஏரியால ஏதாவது ஒரு மாதிரி வைப்ரேஷன் இருக்கு போல. அந்த ஏரியாவே சரி, ஏரியாவே ஃபுல்லா எல்லாரும் பயங்கரமா படிக்கிறவங்க, பயங்கரமா இருந்தது கேக்குறதுக்கு. போனா வியாதி வந்துரும் போல, உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க. இங்க இருங்க, யூசர் YH2 அப்படிங்கிறவர் வந்து எவ்வளவு எக்ஸாம் பத்தி சொன்னி, கொஞ்சம் எந்த டைம்ல எக்ஸாம் வரும், அப்புறம் எந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுனா எப்படி அப்ளை பண்றதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, பாப்பாவே சொன்னாங்களா இன்னைக்கு ஒரு நாள் வீடியோல, 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க, இப்பயே சேர்த்தலாம்னு கேட்டதுக்கு வேணாம்னு சொன்னாங்கல்ல அவங்க. அடுத்து தயாளன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தயாளன் பயங்கரமான பேர், பிஜிஎம் போடுங்க. தயாளன் என்ன சொன்னா, யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, போன கட் பண்ணி நீ பைத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கணும். சரி, தேங்க்ஸ் ரெட் லைன் சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் IM எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இவ்வளோ கேட்ட சாங்ஸ் எல்லாமே புதுசா கேட்குற மாதிரி ஒரு ஃபீல், இதுதான் எல்லாருக்கும் வரும் ப்ரோ. எஸ், ஏன்னா ரெட் லைனும் ஒரு தரமான ஒரு IM. இவ்வளோ நல்லா IM வாங்கினா நெக் பேண்ட் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் ஒரு ஃபேக்ட் இருக்கு ப்ரோ, இப்போ நம்ம கௌதம் ப்ரோ பார்த்தீங்கன்னா AKG யூஸ் பண்ணுறாரு, அவருக்கு அந்த ஹெல்மெட் குள்ள செட் ஆகுது, சூப்பராக இருக்கும். நம்ம IMs பொறுத்த வரைக்கும் சில சமயங்களில் அந்த ஹெட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஹெல்மெட் குள்ள செட் ஆகாது. ஆனால் நெக் பேண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், யூஸ் பண்ணாம கழட்டி விட்டோமான்னு. கரெக்ட், அதான் சிச்சுவேஷன் பொறுத்து, பட் வீட்டில் யூசேஜ் பொறுத்து. ஆமா. அடுத்து மனு சென்னை, ஐயா நம்மளே தானா மாஸ் பண்றாரு. சா, இவர் ஐகு ஈவெண்ட்டுக்கு வந்தாரா வரலையா? வரல. S25 நல்லா இல்லை ப்ரோ, A57 நல்லா இருக்கு ப்ரோ, பரவாயில்ல. 6400 ஃபிளாக்ஷிப் சிப் கேட்டகரி, இது மிட் ரேஞ்ச் சிப் கேட்டகரி. சோ ஆப்வியஸ்லி என்ன தெரியுமா ப்ரோ, 1680 இப்போ எப்படி இருக்குன்னா 2100 to 2200 ஈக்குவலா இருக்கு. இளவரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூசர் ரிவ்யூ ஐ எம் வாட்சிங் Redmi Note 11 4G. After 4 years now very smooth to use, Snapdragon 680, no lag, 6GB RAM variant தான், Android version 13ல இருக்கு, iProOS 1, battery backup super, display quality awesome, dual speaker quality nice, back camera definitely awesome, front camera is also okay, total mark 10 out of 8. எதனால iProOS 1 2 போல போயிருந்தாருன்னா அவ்வளவுதான். அடுத்த ட்விஸ்ட் என்னது, இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற போன் எல்லாம் பார்த்தா ஏஐ இது ரன் ஆகாது, இதுல சூப்பரா இருக்கு 6GB. சரி, ஒருத்தர் ஜாலியா இருக்காரு, அவர் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க எல்லாரும். ஆமா. பிரமிட்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, பிரமிட் நாட் 7. ஆமா. வணக்கம் ப்ரோ, எஸ்டர்டே ஃபார் மை வைஃப் பாட் Galaxy S26 Ultra 2 512GB மாடல்.
இது 1,30,000 ஆஃப்லைன் ஸ்டோர்லையா? 1 lakh. ஆமா பரவாயில்ல ப்ரோ. ஆமா, ஏன்னா 1,40,000க்கு 256 வரும். மை வைஃப் ஹேட் இப்போ ரீசெண்டா 5,000 கட் பண்ணிட்டாங்க பிரைஸ். பரவாயில்ல ப்ரோ. எல்லாரும் பிரைஸ் ஏத்துற நேரத்துல என் தலைவன் Samsung 15,000 256GB கட் பண்ணிருக்கான். அப்ப இது ஃபோல்ட் சம சேல். இது சேல் ஆச்சு, பட் கொஞ்சம் 25 அல்ட்ரா அளவுக்கு பீக் அடிக்கல. சரி, மை வைஃப் ஹேட் OnePlus 12. They took the phone for 35K. We paid only 95K. ஆனா விக்கி, நீ போற வழியில நான் ஆள் போடுறேன்டா. நம்ம விக்கி தான். அவன் போய் OnePlus 12 எங்கேயோ 22க்கோ 20க்கோ கொடுத்துட்டு வந்தான், வெள்ளை கலர். ஆட கொடுமையே. ஏஆர் லக்கி தட் ஆஃபர் வேலிட் டில் ஒன்லி எஸ்டர்டே. கரெக்டாக போயிருக்காங்க. நத்திங் கேன் பீட். நத்திங்லாம் எப்படி ப்ரோ S26 அல்ட்ரா பீட் பண்ணோம்? காசு வாங்கிட்டீங்க தானே நத்திங்கிட்ட? ஓகே நினைப்பாரு. நான் சொல்ல வந்தது வேற. எல்லாம் அவன்லாம் ஏன் கூப்பிடுறேன்? இன்னைக்கு என்னாச்சு, எங்கள் மீட்டில் ஐகோ மீட்டில் நத்திங் 4 நம்ம ஆள் ஒருத்தர் வந்திருந்தார், அருண். பரவாயில்ல ப்ரோ, 4 நல்லா இருக்கும். 4 நல்லா தான் இருந்தது. இல்லை அவருக்கு ஒரு நிமிஷம் மனசில் எப்படின்னா, இது நல்லா, இது அதான் அந்த இது வரும்ல, இது நல்லெண்ணெய்யா அந்த மாதிரி ஆயிட்டார் அவரு. ஐயோ நம்ம நிலைமை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, அதான் அப்படிதான் ஆயிட்டார். சரி, நத்திங் கேன் பீட் S26 அல்ட்ரா. இட் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபோனு. சம்டைம்ஸ் பையிங் இன் ஆஃப்லைன் ஸ்டோர் இஸ் மச் பெட்டர் அண்ட் கன்வீனியன்ட் அண்ட் ஆல்சோ வி கெட் ஜென்யூன் ப்ராடக்ட். ஐ எம் ப்ரௌட் டு பி யுவர் சப்ஸ்கிரைபர் ப்ரோ. யூ ஆர் ஆல்வேஸ் ஜென்யூன் அண்ட் ட்ரூ டு யுவர் சப்ஸ்கிரைபர்ஸ். இதில் என்ன ஒன்றுனா ப்ரோ, இவர் S26 அல்ட்ரா மாதிரி ஒரு ஃபோன் வாங்க போயிட்டார். இந்த இடத்துல வந்து பெருசா மண்டை கழுவுற பிரச்சனை வரல. கரெக்ட். இப்போ நம்ம கார்த்தி ப்ரோ இருக்கார்ல, நம்ம கார்த்தி ப்ரோ பிக்சல், அவர் என்னாச்சுன்னா அவரோட பெரியப்பா வந்து சென்னையில ஆஃப்லைன் ஸ்டோர் போயிருக்காரு. மனுஷன் போய் என்ன இருக்கு, A06 போய் 19,000க்கு அவருக்கு பில்லு போட்டு அனுப்பியிருக்காங்க. ஐயோ, அது ஆன்லைன்ல பார்த்தா 11க்கு இருக்கான். ஆமா, அப்ப எப்படி இருக்கும்? ஆமா, ஆஃப்லைன்ல அதிகம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பாவோட ரிலேட்டிவ் ஒருத்தர் அப்படிதான் போனார். அவருக்கும் A07 என்னது புதுசாக இருந்துச்சு, அது 20,000 பில் போட்டு அனுப்பியிருக்காங்க. அவருக்கு 20,000 A17 கிடைக்கும். அது எவ்வளவோ பெட்ரு. ஆன்லைன்ல என்னடான்னு பார்த்தா M17, F36, M36, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டா M47, இன்னும் கொஞ்சம் போட்டா A56, 32 A56. சரியான டீல். விக்னேஷ் ராஜ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ அவங்க கேட்டு என்னது, அவங்க கட்டி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டாங்க. ஐயோ, தயவு செய்து அந்த வீடு விளாக ரெக்கார்ட் பண்ணி போடுங்க ப்ரோ. அப்படி என்னதான் இவ்வளோ வருஷமா இப்போதான் பைப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முந்தா நாள் பின்னாடி போய் பார்த்தேன், இப்போதான் ட்ரைனேஜுக்காக பைப் போடுறாங்க. அப்புறம் கரண்ட் கேபிள் இழுக்க பைப் போட்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி. சரி, மறக்காம போய் அங்கே விளாக் எக்ஸ்க்ளூசிவ் வருஷ கணக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல. பீஸ் அண்ட் ரெஸ்ட். ரியல்மி GT60 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. எஸ்டர்டே ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் டெட் பிக்சலா 2 டெட் பிக்சல். ஐயோ, அப்புறம் வெறுப்பாக இருக்குது ப்ரோ. வாரண்டி கூட இல்லை, என்ன பண்ணுறது? நான் கேஷுவல் யூஸர் தான். மந்த்லி 1 or 2 times ஒரு 2 days தான் நான் BGMே விளையாடுவேன், இன்ஸ்டாலும் பண்ணிவிடுவேன். சரி, அது அந்த 2 டாட் பே இருக்குன்னு வைங்க, அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்படியே இருந்ததுன்னா சந்தோஷம், அப்படியே இருக்கும். இந்த லைன் தான் பிரச்சனை. நம்ம அப்படியே போயிடும். இதே அந்த டாட் மாதிரி வந்தா எஸ்கேப் ப்ளூவா வரும் தெரியுமா, அது வந்து ஃபுல்லா பரவிடும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக் ஆயிரும் டிஸ்ப்ளே. எனக்கு அந்த மாதிரி ஆயிருது ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் ஃபுல் முழு நீல படமா இருக்கும், அப்புறம் காலி ஆயிடும். லைட்டா தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும் டிஸ்ப்ளேல, அப்புறம் அப்படியே ஃபுல்லா பரவிடும். நைட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கா இருக்கும் டிஸ்ப்ளே, லைட் மட்டும் தான் எரியும். கஷ்டம். சையத் மொயின் ஹுசைன் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, I was using X100. I switched to S25 Ultra recently, but I had the option to switch to Vivo X300 Pro. But for me, user experience and build quality matters more than the camera. So I satisfied with this purchase. இதில் என்னன்னா, I got S25 Ultra 512GB for 95K. சரி, இங்கே என்னாச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோ, நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரிலேட்டிவ். ஆமாம். ஸோ யாமுதீனில் போய் பிரியாணி வாங்க போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா, அங்கே வந்து ஏதோ ஒரு கேஸ், ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சான். இந்த மாதிரி யாரோ ஒரு எம்ப்ளாயி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து தெரியாமல் தடுக்கி லிஃப்ட் வர பாதையில். அது நியூஸ் வந்துச்சு நேற்று பார்த்தேன். அது அந்த கடைக்கு தான் போனீங்களா நீங்களும்? அது நியூஸ்ல வந்துச்சு ப்ரோ. மூதாட்டி ஒருவர் வந்து வேலை செய்யறவங்களா, ரொம்ப வருஷமா அந்த கடையில் தாத்தாவா மூதாட்டின்னு போட்டிருந்தாங்க. அது சரியா. இப்போ என்ன பிரச்சனைனா, அவர்கிட்ட கேட்டோமா, அவர் வாசல்ல நிக்கிறவருக்கு எப்படி இருக்கும், அவர் ஆனா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆமாங்க, அவர் வயசானவர், 76 வயசு கிட்ட இருக்கும். இது அந்த கடையை சப்போர்ட் பண்ணிடலாம் இல்லைங்க, நீங்க வேற ஏதாவது கிளம்பிட போறீங்க உடனே, நமக்கு என்ன எக்ஸாம் எல்லாமே தெரியும். நியூஸ்ல தான் பார்த்தேன் இந்த மாதிரி லிஃப்ட்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கேட்கல, இது எப்படின்னா என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட் எப்பயுமே கொஞ்சம் துருன்னு விசாரிப்பாரு இதெல்லாம். அவர் பார்த்துருக்காரு, எனக்கு தெரியவே தெரியாது. அதான் சொன்னாரு, அவர் இடறி உள்ள விழுந்துட்டாராம். உள்ள விழுந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன ஜோக்குன்னா, இதுல என்னையா ஜோக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னன்னா, ஒவ்வொரு நியூஸ் சேனல்ல ஒன்னொன்னு சொன்னாங்களாம்.
அதான் நான் பார்த்ததுல மூதாட்டி ஒருவர் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சு. ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க. லிஃப்ட் கட் ஆயிருச்சு அவங்க இது போகும்போது, அதனால அவங்களுக்கு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதான் இது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா பிரச்சனை தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் இதுல பண்ணல 60 இயர்ஸ்க்கு மேல வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் செக் ஆமா. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க கிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதெல்லாம் ஓகே, ஆனா அதை 60 இயர்ஸ்க்கு மேல பண்ணக்கூடாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்க நிறைய வீட்டுல வந்து பசங்க பாத்துக்கிறதுனால அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அதனால ஏதோ வேலை போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனா பாருங்களேன், இதுதான் ப்ரோ பிரச்சனை. இதுனா அப்படி அப்படின்னா எப்படின்னு எப்ப என்ன ஒண்ணு இது ஒரு இன்ஃபர்மேஷனா தான் சொல்றேன். நீங்க உடனே வந்துட்டு ஏதோ அந்த கடைக்கு நான் வந்து கம்பு சுத்திட்டு இருக்கிற மாதிரியும் அது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒண்ணுமே கிடைக்காது. அன்னைக்கே பாத்தீங்கன்னா பக்கெட் என்ன எக்ஸ்ட்ரா தயிர் பச்சடி கூட தரலைங்க. அது ஒன்றும் பொய் இல்லையே. ஆமா சரி, அருண் பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனால் நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன், அதான் நான் அப்போ பேசிட்டு இருக்கும்போது என் மச்சான் அவர் சொல்கிறேன், நீங்கள் வேற நியூஸ் சேனல் தான் இப்படி மாற்றி மாற்றி சொல்லுதுன்னு இல்லை, நீங்கள் ட்விட்டர் பக்கம் வந்தது இல்லையா அப்படின்னு நான். அது இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்களாம் வேற லெவல், அங்கேயே நாங்கள் பாதி கிளம்பட்டோம். எஸ், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஜுஜுபி அது கரெக்டாக பிக்சல் லான்ச் ஆகும்போது வாங்க சூப்பராக இருக்கும். ஐயோ ராமா. சரி ஓகே. அருண் பிரசாத் ப்ரோ, நத்திங் ஃபோரு பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் ஹீட் ஆகும் மொபைல் டேட்டாவில். பெரிய பாக்ஸ் ஃபோன், எனக்கு யூஸ் பண்ணுற கை வலிக்குதா? ஆமாம், ஃபோன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மால் தானேன்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு 4 எடுத்துகிட்டு வந்தார், அவர் பேரும் அருண் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படியா? இல்லை அவர் ஈட்டான்றாரு, ஈட்டாவெல்லாம் சொல்லலை. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது அது அந்த இடத்துல அவர் அதெல்லாம் சொல்லலை. நீங்களான்றத கமெண்ட்ல போட்டு. ஆனால் நம்ம இவன் குமரன் தான் மேசியோன்னு சொன்னான், ஒரு நாள் தான் வருதுன்றான் போக்கோ எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் அவனுக்கு. ஆமா, ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இவன் இருக்கான்ல, யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாலும் சரி. ஆனா விஜயராகவன் நல்லா இருந்துச்சு, எனக்கும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் தானே யூஸ் பண்ணிங்க மெயின் ஃபோனா நடுவில் ஒரு வாட்டி. விஜயராகவனுக்கு வந்து 2.5 நாளுங்கிறான். 2.5 நாள் எனக்கு ஃபோன் பண்ணி வேணும் சொன்னா, என்ன ப்ரோ இப்படி நிற்கிது பேட்டரி அப்படின்னு. சரி, அதான் இது வந்து ஒருவேளை வேலூர்ல ஏதாவது முட்டை வச்சிட்டாங்க போல. வேலூர்ல முட்டை போகோக்கு நெட்வொர்க் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, கோகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் கரண்ட்லி யூசிங் ரெட்மி டர்போ 5 12 GB வேரியண்ட். லாஸ்ட் 15 டேஸாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. சீரியஸ்லி ப்ரீமியம் ஃபீல் பண்ணலாம். மொபைலில் யூஸ் பண்ணால் கூட நல்ல ப்ரீமியம் ஃபீல். நான் கேம்ஸ் ப்ளே பண்ணுவேன். NFL அது என்னது ப்ரோ? இதுவா? ஃபுட்பால் லீக் நினைக்கிறேன். NFL பாஸ்கெட் பாலாக இருக்கும். நோ ஹீட்டிங், ஆனால் சார்ஜர் கூட சார்ஜர் போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் இருக்கு. கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் சுத்தமாக ஃபீல் ஆகலை. ஆப்பில் சூப்பர் ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் லாட் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது லாக் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன்லாம். எனக்கு ColorOS 3 பிடிச்சிருக்கு. வெயிட்டிங் ஃபார் ColorOS 4. இது வந்து ஐப்ரோஎஸ் சொல்கிறாரு எங்காலி. இல்லை கிருஷ்ணா, ஆனால் உங்கள் ஓஎஸ் பேர் ColorOSன்னு ஒருத்தர் சொல்கிறாரு மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் ColorOS வச்சு தான் நீங்கள் இப்போ உருட்டிட்டு இருக்கீங்க போல. எல்லாரும் லிக்விட் கிளாஸ் போடுறதுனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போல பாவம். ப்ரோ கோகுல் ப்ரோ, அடுத்த தடவை நீங்கள் வந்து iOSன்னு போடுங்க. எப்படின்னா HiOSன்னு போடுங்க. HiOS ஆல்ரெடி அதுதான் இவன்ட் இருக்கு இன்ஃபினிக்ஸ் கிட்ட. கரெக்ட். இருந்தாலும் கிளாஸ்ல வச்சிருக்கிற ஐப்ரோஎஸ்னா iOS அப்படின்னு போட்டுருங்க. சரி, ஐ எம் a mild user so I charge my phone once every 2 days. அமெரிக்கன் ஃபுட்பால் அந்த கையில ரக்பி அந்த மாதிரி அதான் NFL. கரெக்ட், அதான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அடுத்து தர்மா சமல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் கரண்ட்லி யூசிங் மோட்டோ Edge 70. It has a battery drain issue following the June update, but I have learned that it will be fixed in the July update. Okay. அப்டேட் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி விடுங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ 30,000க்கு ஃபோன் கேட்குறாங்க. நிறைய பேர் Edge 70 வச்சிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அதனால தான். அடுத்து மதன்குமார், நான் iQOO 15R தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் ஜூலை அப்டேட் ஃபோனில் மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இல்லை. முன்னாடி விட இப்போ பேட்டரி நல்லாவே நிற்குது. ஹீட்டிங் ப்ராப்ளமும் அவ்வளோவா இல்லை. ஆனால் கேமரா ஆவரேஜ் தான் ப்ரோ. அதுவும் வீடியோலாம் ரொம்ப ஷார்ப்பாக தான் கேப்சர் பண்ணும். கேமராக்காக இந்த மொபைல் வாங்க வேண்டாம். அதை தவிர எல்லாத்துக்கும் ஓகே. நெட்வொர்க் மட்டும் அப்பப்போ 4Gக்கு ஸ்விட்ச் ஆகும். ரீசெண்டாக இந்த ப்ராப்ளம் அப்டேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு ப்ரோ. ஐ எம் யூசிங் ஜியோ. அது மொபைல் ப்ராப்ளமா இல்லை நெட்வொர்க் ப்ராப்ளமான்னு தெரியல. இந்த ப்ராப்ளம் ஏர்டெல் ஹாட்ஸ்பாட் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்ட அப்புறமா தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஐ திங்க் ஜியோ சைலண்டாகவே வேலையை பார்க்குறான் போல. டவுட்டாக இருக்குது. அதே தான் என் தலைவர் வந்து, ஏன்னா ஸ்னாப் டிராகன்லேயே அவனுக்கு அப்பப்போ கோலார் பண்ணுவான். அது தெரிஞ்ச விஷயம். அதுலேயே ரத்தகாவும். ஆமாம், ஓகே. ஆனால் அதான் அன்லிமிட்டடுக்காக மக்கள் ஜியோ போகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதான் ரீகின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, I am using Nothing Phone 3 after update to 4.1. I too face lag when using Instagram. இந்த இன்ஸ்டாகிராமில் அதிகமான பேர் சொல்கிறாங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம் முக்கியமா ஜிபி லோடு எடுக்கிறாங்க ப்ரோ. ஜிபி லோடு எடுக்கிறதுக்கு அங்கே என்ன 2.5 பண்ணிட்டு இருக்காங்க. ஜிபி
நோ இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்லாம் காட்டுறோம்ல. அப்படி என்னையா 3D மாடல்ல கட்டுறீங்க? அதான் நாங்க இது 8Kல எடுப்போம் வீடியோ. 8K நத்திங்லயே 8Kலாம் கிடையாது. ஆனா இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எஸ், முன்ன வந்து ஹீட்டிங் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இப்போ லேக் வேற கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து அதே மாதிரி பான் ஸ்க்ராலிங்கே வந்து ரொம்ப லேகா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம்ல. இன்ஸ்டாகிராம் மேல மட்டும் யார்கிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருது? லெட் இட் கோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நானும் நத்திங் ஃபோன் 3 தான் அமேசானில் வாங்கினேன் ப்ரோ. எனக்கு நான் ஆக்டிவேட்டட் இந்தியன் வேரியன்ட் தான் ஃபேக்ட்ரி சீல்டாகவே கண்டிஷனில் கிடச்சிது. ரேட்டை பார்த்தா நத்திங் கஸ்டமர் சப்போர்ட்டை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க ஃபோன் டெலிவரி அப்போவே IMEI போட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறமா OTP சொல்ல சொன்னாங்க. இல்லைனா அப்படியே ரிட்டர்ன் போட்டுருன்னு சொல்லிட்டாங்க. வாங்கி 1 மந்த்தில் எனக்கு அப்படி சொல்கிறாரு. அவ்வளோக்கு பெருசாக நத்திங் OSல பக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அந்த மாதிரி தெரியல ப்ரோ. ஹீட்டிங் இஷ்யூவும் மேனேஜபிள் தான், ரொம்ப மோசமாலாம் இல்லை. கேமிங் நல்லா தான் இருக்குது ப்ளே பண்ணால். ஓவரால் இட் இஸ் a குட் ஃபோன் ஃபார் 40K. பட் 40Kல வந்து அமேசான்ல மட்டும் தான் கிடைக்குது. ஆமா, ஃபிளிப்கார்ட்லயே கிடைக்க மாட்டேங்குது. 40Kல இருக்கு ப்ரோ அமேசான்ல. ஃபிளிப்கார்ட்ல 80K 50999க்கு உங்களுக்கு 16 ஃபைட்டல் கிடைக்குது அமேசான்ல. இன்னுமே இருக்கு. ஃபிளிப்கார்ட் 80. ஆமா, அவன் ரேட் குறையவே இல்ல ப்ரோ. 512 குறையல தெரியுமா? அதான் ஜோக். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது செல்லரோட பேர் போட்டுருந்தாங்க. இது வந்து எல்லாருமே இந்த செல்லர் சாம்சங்குமே இவன் தான் செல்லரா. அப்படியா? மைல்ஸ்ன்றது நம்ம ஆனா பொதுவா நம்ம பார்க்கறது வந்து தர்ஷித் இந்த S25 அல்ட்ரா இப்ப 90K வந்துச்சுல, அது வித்தது மைல்ஸ் தான். ஓ, இவன் தான் வித்தானா? ஆமா, இவன் தான் வித்தான். இந்த 90K வித்தது மைல்ஸ் தான். I bought the nothing phone 3 from Amazon. The seller was mild seller. I was worried because of the pre-activation issue that some buyers had reported, but fortunately my phone was not pre-activated. Okay, super. But பரவாயில்ல, நிறைய பேர் pre-activated இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க வாங்குறவங்க நீங்க நத்திங்ல சொன்ன மாதிரியே OTP கொடுக்கறதுக்கு முன்னாடியே IMEI போட்டு அவங்க வெப்சைட்ல செக் பண்ணிருங்க. நத்திங் வெப்சைட்ல நீங்க செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு ப்ரீ ஆக்டிவேட் இல்லைன்னா அப்படியே வாங்கிருங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுருங்க. முடிஞ்சு நீங்க OTP கொடுக்க தேவையில்ல. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி வந்து ஆக்சுவலா அமேசான்ல நம்ம சூஸ் பண்ணணும். அவனா ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். ஆமா, சூஸ் பண்ணா 199 ரூபாய் எடுக்குது ப்ரோ. அவன் 199 இப்போ டிஃபால்ட்டா எடுக்குது. 299 290 அத போட்டுருங்க. 199 தானே? எனக்கு 290 கிட்ட வாங்குனாங்க. ஏதோ ஒரு பட்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன், அது 299 இருந்துச்சு. பட்ஸ் என்ன ரேட்டு? இது ரியல்மி கிளிப் இருக்குல்ல, கிளிப் பட்ஸ் ஒன்று வாங்கினேன். எவ்வளவு அது? 3999 வந்துச்சு. 3999 பட்ஸ்க்கு அதுக்கு 200 300 வாங்கினான் ப்ரோ. 299 நினைக்கிறேன். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி டிஃபால்ட்டாவே டிக் பண்ணிக்கிறான் அவனே. ப்ரோ அஃபிலியேட் எல்லாம் போட்டா கூட எனக்கே அதெல்லாம் வராது ப்ரோ. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றவனுக்கே அவ்வளவு கமிஷன் வராது. அழகா ஓப்பன் பாக்ஸ்ன்ற பேர்ல 300 ரூபாய் எல்லாம் நியாயமா? டிஃபால்ட்டா எடுத்துக்கிறான் அவனே. வினோத் வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ ஐ காட் நத்திங் ஃபோன் 3 from Amazon in Prime Day deal. It was pre-activated during open box delivery. I rejected the order as damaged and again ordered for 45K price. The second delivery was not pre-activated and got the price difference as Amazon gift card. So bought nothing phone for 41,298 on July. இந்த 298 தான் ஓப்பன் பாக்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, Amazon Prime customer service kind good rather than the Flipkart cheating service. Flipkart slow bro. ஆனா இந்த இடத்துல சம தலைவலி. ஓகே, ஆனா என்ன கொடுமைன்னா நிறைய ஃபோன்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் Flipkart அசோசியேட். கரெக்ட், அதுதான் பிரச்சனையே. பயப்படுறாங்க எல்லாம். ஒன்றும் பண்ண முடியல. சத்யா என்ன சொல்றாருன்னா, ப்ரோ ஐ காட் நத்திங் ஃபோன் 3 from Amazon. Device was not pre-activated. It is working flawlessly. So SOT I am getting around 7 hours 40 minutes. இந்த COD வேற லோ கிராஃபிக்ஸ்ல 120 FPS ல விளையாடுறாரு. கேமரா ஆல்சோ ஐ எம் இம்ப்ரெஸ்டு. ஷட்டர் ஹஸ் லேக் அட் லோ லைட்டு பட் குட் லைட்டிங்கில் பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் யூசிங் மோட்டோ எட்ஜ் 30 ஃபியூஷன். அதில் ஷட்டர் ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால இதில் டிஃப்ரென்ஸ் தெரியலை, அந்தளவுக்கு தெரியல. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ டிட் நாட் ஃபைண்ட் எனி லேக் ஆர் ஸ்டட்டர். டில் நவ் ஐ ஹேவ் பீன் யூசிங் இட் ஃபார் 2 weeks. ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ஃபீல் தருது ப்ரோ. ஓகே, இப்போ நிறைய பேர் ஃபோன் வாங்கியிருக்கிறீங்க. அப்போ நிறைய பேர். சஞ்சய் ப்ரோ நேற்று தான் ஜூபிட்டர் சர்வீஸ் விட்டேன். ஓ ஜூபிட்டர் சர்வீஸ் விட்டீங்களா? நேற்று தான் ஜூபிட்டர் சர்வீஸ் விட்டேன். சைடு மிரர் கூட ஒய்ப் பண்ணல, பிரேக் கூட டைட் பண்ணல. இது வேற அப்படி ஆனதில்லை. நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ. டிவி சர்வீஸ் அந்த லட்சத்தில் இருக்குது. நீங்க பேசுனதுக்கு தான் வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்களும் ஜாவித் ப்ரோ பேசுனது. கடைக்காரன்ட்ட திரும்ப திட்டினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுவும் ஃப்ரண்ட் பிரேக் டைட் வைக்கல. கேட்டால் டிஸ்க் பிரேக் பார்ட் தான் மாற்றணுமா? 3000 ஆகுனாங்க. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு இது வரை அப்படி ஆனதில்லை ப்ரோ. சேம் சர்வீஸ் சென்டரில் தான் நான் விடுறேன். டிவிஎஸ் டுட்டிகோரியன் ஒஸ்ட்டு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டுட்டிகோரியனில் ஐயா நிஜமாக நீங்கள் வர வர கொஞ்சம் சரியில்லை, பார்த்து செய்யுங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பில்லு போட்டுறாங்க. வாட்டர் வாஷ் எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த சீட்டை என் ஃப்ரெண்டு திறந்து பார்த்தான், உள்ளே ஃபுல்லாக மண்ணு. கேட்டால் வாட்டர் வாஷ் பண்ணிட்டாங்களா? எங்கடா கழுவுனிங்க? உள்ளே அப்படியே இருக்குடா. சீட்டுக்குள்ளே ஏதாவது சேஃபாக வச்சுருப்பீங்கல்ல, அதுக்காக தான். சரி, சிவகார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா,
நல்ல வேலை. நான் போன மாதம் ரெட்மி நோட் 15 ப்ரோ 8 128 30க்கு வாங்கினேன். ஆனால் 1 மந்த் ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். HyperOS 3 வந்து விட்டது. நான் அப்டேட் பண்ணவில்லை. இப்படியே போகட்டும். HyperOS 3லாம் வேண்டாம் எனக்கு. செகண்டரி ஃபோன் தான் வாங்கினேன். 100% சார்ஜ் போட்டு யூடியூப் வீடியோ 6 ஹவர்ஸாக பார்த்தாலும் ஒரு 65% வர ஒரு நாள் அது 65% தான் வரும் ஒரு நாள் பார்த்தாலும். ப்ரைமரி ஃபோன் Vivo X100 Pro வச்சுருக்காரு போல். கால் பேச ஆஃபீஸ் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணேன். அப்பப்போ ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்தவரை என்னோடய Vivo X100 Pro எப்படி வாங்கின கமெண்ட் போட்டுருக்கேன். நீங்கள் அந்த கமெண்ட்டை படிச்சிருக்கீங்க. என் தலைவன் Vivo X100 கேமரா ஒரு கேமரா உமா. ரெட்மி நோட் 15 ப்ரோ மல்டிமீடியா யூஸுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. சிவாண்ணா டெய்லி வீடியோஸ் 3 வீடியோ 4 வீடியோ எல்லாம் பார்த்து விடுவேன். நன்றி சிவாண்ணா அண்ட் கௌதம் அண்ணா. இல்லை இவ்வளோலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் கேட்ட ரிவ்யூ வந்துருச்சு பாருங்க. முகமது அஸ்லாம் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா S25 Exynos 2400 ரிவ்யூ ஜூலை 20, 2026 ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கினேன் 8/128. பேமெண்ட் மோட் வந்து ஃபுல் பேமெண்ட்டு. டிவைஸ் ஐஎம்இ செக் பண்ணிவிட்டேன். ஆக்டிவேஷன் கரெக்டாக இருக்குது. என்னோடய அக்கௌண்டன்ட் ஜாபு குவிட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸாக இப்போது டெலிவரி ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். பிஃபோர் ப்ரைமரி சாம்சங் வந்து F16 5G யூஸ் பண்ணேன். 6/128 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மல்டிமீடியாவுக்கு சூப்பர். செகண்டரி மொபைல் Galaxy Note 10 Plus 4G நெட்ஒர்க் இஷ்யூ. அதர்வைஸ் நோ ப்ராப்ளம் இந்த டிவைஸில். நார்மல் யூஸ் தான். ஃபோன் 38 டிகிரி செல்சியஸ் மேலே போகாது, கூலாக தான் இருக்கும். டெலிவரி ஜாப் போன அப்புறமா இந்த மொபைல் சுயரூபம் தெரிஞ்சிச்சு. எதுக்குன்னா MediaTek 6300. அது F என்ன மாடல் சொன்னார்? F16 மாடல். F16 6300 தான். என்னன்னா திணறுது. மார்னிங் 11 to 3 PM பார்த்தீங்கன்னா செமையாக ஃபோன் ஹீட் ஆகும். சாலிடாக 56 டிகிரி போகுமா. ஃபோன் மேனேஜ் பண்ண முடியலை. ஃபோன் ஹேங் ஆகும். கூல் டவுன் ஆக வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்புறமா லாஸ்ட் 2 மந்த்ஸாக கூலர் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது ஓரளவுக்கு ஃபோன் ஸ்மூத்தாக இருந்தது. இந்த மொபைல் ப்ராசஸர் தான் ப்ராப்ளம். ஹீட் மேனேஜ் பண்ண முடியல. ஆஃப்டர் சாம்சங் Galaxy S25 FE ஃபோன் ஹீட் ஆகலை. சன்லைட்டில் மேக்ஸிமம் 40 டிகிரிஸ் தான் ஹீட் போகுது. அதுக்கு மேலே போகலை. PUBG அண்ட் ஃப்ரீ ஃபயர் 45 மினிட்ஸ் கேமில் மேக்ஸிமம் 41 டிகிரி ஹீட் தான் ஆகுது. அதுக்கு மேலே போகலை. சாம்சங் S25 FE கேமரா நல்லா இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸு நல்லா யூஸ் ஆகுது. ஸ்க்ரீன் ஆப்டிமைசர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. இதெல்லாம் அது இருந்தாலும் நோட் 10 Plus ஃபோட்டோ நேச்சுரலாக இருக்கும். இதுதான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. S22 வந்து ஹீட் ஆச்சு, ஆனால் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சிருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டுங்க. ஏஐ ப்ராசஸிங் பிடிக்கல அப்படின்றாங்க. வீடியோவில் கான்ட்ராஸ்ட் மட்டும் லைட்டு ஹையாக இருக்கும். வீடியோலையும் ஆஃப்டர் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் எடுத்தால் கூட ஹீட் ஆகலை. நோட் 10 Plus வீடியோ கொஞ்ச நேரம் பண்ணாலே ஹீட் ஆகும். டெம்பரேச்சர் ஹை ஆகிடும். S25 FE அப்படி ஆகலை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குட்டு, பேஸ் சூப்பராக இருக்குது கம்பேர்ட் டு நோட் 10 Plus. டீ கடை ஸ்பீக்கர் நோட் 10 Plusல டீ கடை ஸ்பீக்கர். ஆனால் இதில் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்குது. பேட்டரி பேக்கப்பு டெலிவரி ஜாப் பண்ணும்போது 6 to 8 hours வருது. வித்தவுட் டெலிவரி ஜாப்னா 8 to 10 hours SOT வருது. சார்ஜர் 60 watt ASUS லேப்டாப் PD சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன் கம்பேர்ட் டு 25 watt. ஃபோன் சப்போர்ட்ஸ் 45 watt. 60 minutesல பார்த்தீங்கன்னா 60% in 30 minutes மொபைல் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். 60% to 100% ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். டிஸ்பிளே ஆல்வேஸ் AMOLED சூப்பர், நோ இஷ்யூ. அப்புறம் ஃபோன் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பேலன்ஸ்லாம் நல்லா கேஸ்லாம் போட்டாலும் வித்தவுட் கேஸ்னால் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குன்னு இருக்காரு. அப்புறம் One UI மை ஃபேவரெட்டு. இதை விட்டு வெளியே போக முடியலை. ஃபஸ்ட்டு Poco F7 அண்ட் Moto X60 Pro Realme GT7 வாங்கலான்னு ஆப்ஷனில் வச்சுருந்தேன். ஆனால் இந்த One UI விட்டு போக முடியலை. 43K நல்ல வேல்யூ ஃபார் மணி. குட் லாக் ஆல்வேஸ் அல்டிமேட். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் செம சீம்லெஸ். மூவ் பண்ணிட்டேன் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப் வித்தவுட் எனி இஷ்யூ. சாம்சங் டு சாம்சங் தான். நான் ஃபஸ்ட்டு Exynos நெட்ஒர்க் பயந்தேன். பட் நல்ல நெட்ஒர்க் கிடைக்குது. S25 FE 2019 Note 10 Plus லாஸ்ட் ஜியோ நெட்ஒர்க் தவிர மற்றதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டில் யூஸிங் மொபைல் கேமரா ப்ளஸ் மல்டிமீடியா. எதுனா Note 10 Plus. ஆமாம், நெட்ஒர்க் மட்டும் சொதப்புது. ஓவரால் சாம்சங் S25 FE பெஸ்ட்டு ஃபோன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓவரால் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். பரவாயில்ல. அவுட்டோர்லேயே இவ்வளோ நல்லா நிற்கிறது பெரிய விஷயமாச்சு. ஆமாம், அப்போ ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இண்டோரில் யூஸ் பண்ணால் 10 மணி நேரம் கிட்ட SOT வருதுங்கிறாரு. அடுத்து சந்தோஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ ஐ சோல்டு S25 ஃபார் 40K அண்ட் பாட் S25 Ultra 512 GB 7 months sold for 76K. டே நைட் டிஃப்ரென்ஸ் ப்ரோ மாதிரி தோணுது. இம்பார்ட்டண்ட்டாக வந்து S25 Ultra ஸ்மூத்தர் தான் S25 அண்ட் கேமரா ஆப்வியஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். பட் கிரேசி அப்கிரேட் மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன, பேட்டரி செம அமேசிங்கு. டெய்லி 2 times சார்ஜ் போட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ அதெல்லாம் தேவையில்ல. பட் நான் யூஸ்டு டில் நைட்டு. இப்போ தான் சார்ஜ் காலியாச்சு. சூப்பர். ஸோ ஒரு ஃபுல் டே போட்டு அடிச்சு துவைச்சாலும் அல்ட்ரா மாஸ் பண்ணுது.
அடுத்து சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ப்ரோ, நான் வீட்டில் ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணுறேன். 6 months பிளானு 2388 6 monthsக்கு பேசிக் பிளான் தான் ஜியோ ஃபைபர் ப்ளஸ் ஜியோ செட்டப் பாக்ஸு. இதில் எல்லா தமிழ் சேனலும் வருது. ஜியோ ஃபைபர் ஸ்டார் புதுசில் இந்த ஜியோ ஃபைபர் ஸ்டாருங்கிறது பிளானா? புதுசில் இந்த பிளான் போட்டால் இப்போ வரைக்கும் எந்த இஷ்யூவும் இல்லாமல் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்தா இந்த பிளான் காட்டலை, பட் எனக்கு கண்டினியூ ஆகுது. 10 MB ஸ்பீடில் வீட்டில் சேம் டைமில் 2 TV சேம் டைம் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் CCTV கேமரா ரன் ஆகுது சேம் இன்டர்நெட்டில். அம்மா ஒய்ஃபைல மொபைலில் யூடியூப் பார்க்குறது 100 MBPS இருக்குமோ 10 MBPSன்றது தெரியல ப்ரோ. இவர் பேசிக் பிளான் ஒரு வார்த்தை சொல்கிறார். 6 மாதத்துக்கு 2000 ரூபா தான் ப்ரோ. இல்லை ஒரு நெட்டு சொல்லாரு ஜியோ ஃபைபர் ப்ளஸ் இதுதானே சொல்லியிருக்காரு. அதான் ப்ரோ 6 மாதத்துக்கு 2388 ரூபாய் 6 மாதத்துக்குனா யோசிங்க. ஜியோ 400 ரூபா பில் இல்லை, நார்மல் ஃபைபரா தெரியலையே. 10 MBPS அதுங்க. இதில் வர என்னடான்னா, அண்ணன் வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது பேசிக்காக யூடியூப்பு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். 10 MBPS ஸ்பீடே எனக்கு போதும் ப்ரோ. ஐம் என்ஜாயிங் வித் லோ காஸ்ட் ப்ளஸ்ஸு இதில் எனக்கு ஓடிடிஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்டார், ZEE5, சன் நெக்ஸ்ட், சோனி லிவ், லைன் கேட்டு, ப்ளே ப்ளஸ் இன்னும் 7 OTTs வருது. எனக்கு இந்த பிளான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது ப்ரோ. ஏதாவது பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணணுன்னா ஜியோ 5G ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜியோ ஃபைபர். ஸோ அப்போ ஜியோ ஃபைபர் வந்து கேஷுவல் யூஸுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங்க்கும் யூஸ் பண்ணிட்டு கரெக்ட் ஜியோ 5G வழியாக அவர் வந்து டவுன்லோட்லாம் பண்ணிக்கிறார். ஆமாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷேரிங் மை ஃபீட்பேக் ஆன் S26. நானும் S26 தான் யூஸ் பண்ணுறேன், சூப்பராக இருக்குது ஸோ ஃபார். ஐம் அன் ஆவரேஜ் கேமரா யூசர் அண்ட் கேஷுவல் கேமர், ஃபுல் டைம் OTT வியூவர். ப்ரீவியஸ்லி 9R யூஸ் பண்ணியிருக்காரு 8/128. பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட். ஏன்னா எனக்கு வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே SOT வருது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் SOT கூட வருது ரேண்டம் டேஸில். ஸ்பீக்கர் அண்ட் கால் குவாலிட்டி எக்ஸலண்ட். டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பர். ஓவரால் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். 7 years தாங்கும்னு நினைக்கிறேன். பேட்டரி மட்டும் மாத்திரம் வேலை இருக்கும். ஆமாம். அடுத்து காமன் மனிதன், ஐயா ப்ளீஸ் டோன்ட் பை ப்ரோ, ஐ எம் யூசிங் 13s. OnePlus 13s 512 from the launchment. I am facing so many problems in the Wi-Fi and mobile coverage area. It is not showing some Wi-Fi in multiple places. Maybe some Wi-Fi bands missing. Camera is very poor. Software also sometimes behaving strange. I am using OnePlus phone from 2019. OnePlus 7, OnePlus 12, 13s. First 2 phones I was very happy. Now I am regretting buying 13. அந்த வைஃபை இஷ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இவரோட மாடல்லே இருக்கு போல. ஏன்னா நிறைய செஞ்சதால வைஃபை இஷ்யூ இல்லை. இப்போ வேணா ஒன்று பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த அப்டேட்டில் கூட வந்திருக்கலாம். மேபி உங்க நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஒருத்தர் ரீசெட் அடிச்சுட்டு அடுத்த வர அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து கம்யூனிட்டியில் ரிப்போர்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்டேட் வாங்க. கரெக்ட். அடுத்து ஃபினோமியா ஃபினாம் ஒய்டி வெனம் மாதிரி. ஆமாம். ஓகே, நான் X200T தான் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஆடியோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரோ ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ப்ரீவியஸ்லி நத்திங் ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணேன். அதை கம்பேர் பண்ணும்போது இதில் ஆடியோ குவாலிட்டி டவுன் சைட் தான். மேபி CMF நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறேன், அதனால ஏன்னு தெரியல. பட் ஆடியோ பிட் லோவாக தான் இருக்குது. ரெஸ்ட் ஆல் ஃபைன். கேமரா நல்லா இருக்குது. ஜிகேம் ட்ரை பண்ணால் செட் ஆகலை. செல்ஃபி சம்டைம்ஸ் நல்லா இல்லை. பேட்டரி பேக்கப் இஸ் வெரி குட். ஈஸி ஃபார் 1 day மேலே வரும். வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அது அந்த ஆடியோ மட்டும் கொஞ்சம் கோளாறு தாங்க. விவோ ஐக்கூல நான் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிருந்தேன் ப்ரோ. அது கூட பரவாயில்ல ப்ரோ. சாரி ப்ரோ, இப்போ தான் கமெண்ட் பார்த்து இப்போ ரிப்ளை பண்ணாரு. பர்ஃபார்மன்ஸ் கூட எனக்கு பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, இந்த அப்டேட்ஸ் ரிலேபிலிட்டி பயமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம இப்போ ஆப்னு ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். கரெக்ட். ஆமாம். எனக்கு வந்து லைவாக தெரிஞ்சிடும்ல. இப்போ யாராவது இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட இந்த அப்டேட் எப்படி இருக்குன்றத அவங்க ஒரு இது மாதிரி ஷார்ட் ரிவ்யூ மாதிரி சொல்லுவாங்க. சீரியஸா ப்ரோ, அது சொல்லும் போது தான் நமக்கு என்ன தெரியும் இந்த பிரச்சனையா இல்லையா. ஆமாம். இப்போ OnePlus 12ல லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணால் மதர் போர்டு போதும். அதனால யாரும் பண்ணாமல் இருங்க OnePlus 12. ஆனால் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. நாங்கள் 35,000க்கு கூப்பன் தராங்களாம். ஆனால் ஃபோனு போயிடும்ன்ற நல்ல ஃபோனுங்க. அது பேக்கப் எடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. 35,000 ரூபா கூப்பன்லாம் யாரும் தரமாட்டாங்க. அப்புறம் போய் வேறு ஏதாவது நல்லதாக வாங்கிக்கோங்க. அவங்க அந்த ஃபோனை பொக்கிச்சமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் நம்மளே இந்த பூமியில் இருக்க போகிறது இல்லையா, இல்லை அந்த ஃபோன் நொட்டுமா. அதனால் பார்த்துக்கோங்க. ரீசெண்ட் அப்டேட்டில் மட்டும் மதர் போர்டு போதுன்றாங்க OnePlus 12க்கு. அது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பேக்கப் எடுத்துக்கோங்க. முடிச்சு விட்டு 35,000 40,000 கூப்பன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அழகாக ஒரு OnePlus 13 ஈஸி. இப்போ 50,000 ஜாலியாக 5,000 போட்டு போகணும். 15,000 ரூபா கூட வேணாம் ப்ரோ. 40,000 ரூபா கூப்பன் கேளுங்க. ஃபோனை உங்களுக்கு ஆஃபரில் தர சொல்லுங்கள், வாங்கிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கு மேலே என்னங்க. 35,000 தரதே உனக்கு பெரிய விஷயம் அணிந்தாங்கண்ணா. அப்படி சொன்னாங்கன்னா சரி, இந்த ஃபோன் நீ வச்சுக்க, அந்த ஃபோன் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். வேற என்ன ப்ரோ பண்ணுறது? ஏண்டா உன்னை நம்பி ஒருத்தன் வந்திருக்கேன், எனக்கே நீ தரமாட்டேற அப்படின்னா என்னடா மரியாதை இது?
அதெல்லாம் கிடையாது. சாலா சங்க எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை OnePlus வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ரோ, இன்னைக்கு கூட நம்ம அங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி போர்ட் டெட் ஆனாலும் டிஸ்பிளே பிரச்சனையானாலும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம், கூப்பன் தராங்க மதர் போர்ட் டெட்டுனா, பட் டிஸ்பிளே இஷ்யூனா டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்றாங்க. சரி, இந்தியாவில் வேற எந்த பிராண்ட்? இந்தியாவில் சாம்சங், ஆப்பிள், கூகுள் இவங்க யாரும் கூட இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. யாருமே பண்ணல. சைனீஸ் பக்கம் போனால் கூட இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. மதர் போர்ட் இஷ்யூலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பே பண்ணி தான் ஆகணும். குட் கை ப்ரோ. ஆனால் குட் கை அது. ஆனால் அந்த விஷயத்தில் மாசு. பட் இது ஃபுல்லாக ஓப்போக்கு போயும் அதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா மாஸ் தான். தெருவுக்கு அப்புறம் ஆமாம் நாளி இருக்கு. ஏன்னா அதுதான் மக்கள் பயப்படுறாங்க. OnePlusல நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் வாங்கிட்டு இப்போ ஓப்போவில் போனால் அதே சர்வீஸ் வருமா, மாற்றி கொடுப்பாங்களா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, பார்க்கலாம். நீங்கள் 35,000 உங்களுக்கு கூப்பன் தரேன், ரெனோ 16 வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. 35,000 ப்ளஸ் 28,000. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபாய் அந்த தேங்காய் கடை என்ன பண்ணா கரெக்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க, 35,000 ப்ளஸ் ஒரு 25,000 பே பண்ண போதும். 60,000 16 உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபோனாக தரேன் ப்ரோ. நிஜமாக சொல்கிறேன், ரெனோ 14, 15 அதெல்லாம் கூட அப்படி இப்படி ஒப்பேத்திடுச்சு. 16 Snapdragon 7 Gen 4 தான் பேர். அது நட்டாத்தில் நிற்கிது. அந்த கவனமாக இருங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும்னு. கலர் வாய்ஸ் எப்படி அவ்வளோ மாட்டேன். அடுத்து நம்ம இவன்ட்ட தான் கேட்கணும், குமரன் தான். அது எப்பறம் உன்ட்ட வரது எல்லாமே ரத்தக்காக வாங்குது. அது வேற யாரோட ஃபோன், அதுவும் அவர் வாங்கல. சொல்லணும் அவன்ட்ட, நீ தொட்டதுக்கு அப்புறம் எதாவது ஆயிடுமாடா. போக்கோ எக்ஸைட் ப்ரோவே உன்னால தாங்க முடியலன்ற. எக்ஸைட் ப்ரோ மேக்ஸ் 9,000 அதே யூஸ் பண்ணலன்னா ஒரே நாளில் படுத்துருதுங்கிற. சூப்பரா இருக்குன்னாரு. ஐக்கு 15 தான் வச்சிருக்காரு மெயின் போனா. அது சூப்பரா, அது ஒரு நாள் ஓடி இருக்குன்னா அது ஃபோன் சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கும் ஆனா பிரச்சனை இருந்தது, கேமரா கிளாஸ் ஸ்கிராட்ச் ஆகுது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லைங்க. எஸ், அப்படிதான் இருந்தது. ரைட்டு, ஓகே, பார்த்துக்கோங்க மக்களே. Pixel 11 Pro. ஆனா எல்லாரும் கலரு எல்லாருக்கும் எப்படி ப்ரோ இருக்கும்? வித்தியாசமே இல்லையா எப்போயா அப்படி அப்படின்னு. நல்லா இருக்குல்ல. ஆனா அந்த க்ளோ வந்து இப்படி கொடுத்துருக்கலாம். நம்ம ஸ்கூடர் தான் அழுதுட்டு இருந்தான். நான் அதுதான் எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஏன்னா அவனுங்க அந்த வீடியோல அப்படி காட்டி ஏமாத்திட்டானுங்க ப்ரோ. அதே மாதிரி இந்த லைட்டுக்குமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். வெறும் 2 கொடுத்து வச்சு ஏமாத்திட்டான். எத்தனை பேரை ஃபோனை. சரி, நீங்க அதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. இதுல என்ன தெரியுமா சொன்னாங்க, போய் நத்திங் பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி பிக்சல் திட்டிட்டு இருந்தானுங்க. கரெக்டு தான், தப்பு இல்லை. காரி துப்புங்க, நிஜமா இந்த இடத்துல நீங்க துப்பலாம், தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டி ஆப் யாராச்சும் ஒருத்தர் பண்ணிடுவாங்க. ஏன்னா பிக்சலுக்கு அவ்வளோ மாடியூல்ஸ் இருக்கு. அவனை கேட்போமா, பண்ணோம்னா மாஸ் கட்டிடலாம். பிக்சல் பிரைம் கூப்பிடுவோமா? கண்டிப்பா பண்ணுவான் ப்ரோ. அவன் போடுற லைட்டை எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆப் எதுக்கு வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் வச்சுக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த ஆப்புக்கு தான் வெயிட்டிங்கே. வந்துச்சுன்னா மாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபுல் கஸ்டமைசேஷன் தான். சூப்பரே. இது என்னது அப்டேட் ஸ்லோவா? ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ ஒருத்தர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன ப்ரோ அப்டேட் இவ்வளோ ஸ்லோவான்னு கேட்டிருக்காரு மோட்டோரோலாக்கு. என்னோட பதில் என்ன இருக்குன்னா, ப்ரோ அவ்வளோ தூரம் அப்டேட்டுன்னு நம்ம இருந்து ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை ப்ரோ. அப்டேட் வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப், அவ்வளோதான், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். புது ஃபீச்சர் வந்தால் பரவாயில்ல, இல்லாட்டி செக்யூரிட்டி பேட்ச் வருது, அந்த செகண்ட் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணலன்னா மட்டும் பிரச்சனை ஆயிடுதா? இதான் கேள்வி. அப்டேட் வந்தனால தான் நிறைய ஃபோனுக்கு பிரச்சனையே வருது. அதுவும் சீக்கிரமா விட்டா பிரச்சனை கன்ஃபார்மாக வரும். அதனால நீங்க அதை நினைச்சு வருத்தப்பட வேணாம். உங்களுக்கு நிஜமாவே மோட்டோரோலா சிக்னேச்சர் பிடிச்சிருக்கா, கோ ஹெட் அண்ட் என்ஜாய். எஸ். நிறைய பேர் என்னென்னமோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே அப்படியே அப்டேட்டே வரல ப்ரோ, ரொம்ப லேட் ஆகுது ப்ரோ. ரொம்ப அவசியம். சீக்கிரம் வந்து ஃபோன் அப்புறம் பூட்ல போச்சுன்னா என்ன பண்றது? அப்படிதான் இப்போ ஐகோ விவோல வாய பொழந்துட்டு இருக்குது. குமரன் உஷாரா அப்டேட் பண்ணல ப்ரோ, அந்த லாஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட்டை. ஒரு ஜோக் தெரியுமா, நம்ம இவரு ஜெரால்டு ப்ரோ என்ன பண்ணாரு, எல்லாரும் கம்யூனிட்டி அவர் டச்ல இருப்பார்ல எல்லாரும், அவர் கேட்டாரு கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, பயந்தாங்க ஃபர்ஸ்ட். சொன்னாங்க அப்புறம் அப்டேட் பண்ணிட்டாங்க, எதுவுமே ஆளு. அப்போ எனக்கு இதுதான் புரியாத புதிரா இருக்கு. நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேனே, எனக்கு என்ன நம்ம என்ன ஐக்கு ஃபோன் வச்சிருக்கோமா இல்லையா? இப்போ கையில எல்லாம் வந்து என்ன இருக்கு, நம்ம கிட்ட C11 இருக்கு, C11 லைட் இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். எனக்கு இது வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு ப்ரோ. சும்மா ஏதோ பொத்தம்போ அப்படி போற வழியில அப்படி இருந்தா வச்சுக்க அப்படின்னு இந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே போட்டாங்க. ட்விட்டர்ல தான் போட்டு விட்டு போயிடுறானுங்க எல்லாம். இந்த நியூஸ் லீக்ஸ் போடுறவங்க தான். இப்போ பாத்தீங்களா ரெடிட்ல S26 வந்து பர்ஸ்ட் ஆயிருக்கு. ஆமா, அதுதான் இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கு. எல்லாருமே கேக்குறாங்க வந்து, ப்ரோ இது மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ, இதை பத்தி பேசுங்க ப்ரோ, இது மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ, பேசுங்க. எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல ஆயிருக்கு, மொத்தமா உலகத்துல அவ்வளவு S26 இருக்கு. இப்போ இந்த ஒரு இடத்துல ஆனதை, அந்த சினாரியாவும் தெரியணும் நமக்கு. அந்த ஒரு இடத்துல ஆனதை இப்போ சாம்சங் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவன் வந்து வெளில சொல்றான், ஆமா எங்க சைடுல தான் மிஸ்டேக், இதுல ஆக்சுவலா ஒரு ஃபால்ட் இருந்திருக்குன்னு சொன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். ஆமா,
இல்லைனா வந்து அந்த யூசர் டேம்பர் பண்ணியிருக்காரு, இல்லாட்டி அவர் வந்து தண்ணியில் போட்டுருந்துருக்காரு 2 நாள் முன்னாடி அப்படின்னா அதையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். எதுவுமே தெரியாம வெடிச்சிருச்சுன்னு மட்டும் நான் சொன்னா என்ன கிடைக்க போகுது? ஒரு டைம் நானே அந்த மாதிரி நியூஸ்லாம் ஒரு 4 வருஷம் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இந்த ரியல்மி வெடிச்சிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து போக்கோ வெடிச்சிருக்காங்க. ஏன் வெடிச்சது அது தெரியாம எப்படி இருக்குன்னா நானே ஒரு இன்கம்ப்ளீட் பேனிக் இன்ஃபர்மேஷனை பரப்பி விட்டு ஓடி போயிருவேன். இப்போ வந்து நம்ம ஹரி என்ன பண்ணுவான், வீட்டு வாசல் நின்றுட்டு இருப்பான், S26 வாங்கியிருக்கேன், இவர் வெடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ ஃபேக்ட் என்னன்னா எனக்கு வந்து கிளாரிட்டி வேணும், கிளியரான இன்ஃபர்மேஷன் வேணும். சும்மா நானும் சொல்லிட்டு போகிறது வந்து 1000 சொல்லலாம், அந்த டேபிள் மேலே இருக்கிற 10 விஷயத்தை எடுத்து கூட நான் அவர்கிட்ட பேசிட்டு போகலாம். அதுங்க விஷயம் இல்லை. அது சாம்சங் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா மேபி அதை வச்சு வேணால் பேசலாம், அவ்வளோதான் என்னன்னு தெரிஞ்சுட்டு. ஸோ அதுதான் நாங்கள் சொல்லுவோம். பார்க்கலாம், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உருப்படியாக வராது இல்லை, அது நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.